பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வங்கப்பிரிவினை சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வங்கப்பிரிவினையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வங்கப்பிரிவினை அப்படின்னொன்னே நம்ம 1905 அக்டோபர் 16 இந்த தேதியை போற்றக்கூடாது. ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒன்று, வங்கப்பிரிவினை பிரிக்கப்பட்டது ஒன்று. சரியா? அப்போது வங்கப்பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1905 ஜூலை 19. வங்கப்பிரிவினை எப்போது முறைப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1905 அக்டோபர் 16. சரியா? இது ஜூலை 19, இது அக்டோபர் 16. அதே மாதிரி இன்னொன்று ரிஸ்லி அறிக்கை. சரியா? அந்த ரிஸ்லி அறிக்கை தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த வங்கப்பிரிவினையை ஏன் பிரிக்கணும்னு சொல்லி 2 காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது வங்காளத்துக்கு சுமை குறைவு, அதாவது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கும் வங்காளம், அதுக்கு சுமையை குறைக்கிறதுக்காக 2ஆக பிரிக்கிறோம். இன்னொன்று 2ஆக பிரித்தா அசாமோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் இந்த ரிஸ்லி அறிக்கை. ஸோ ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு சொல்லி கேட்பாங்க, கர்சன் பிரபு. சரி, இந்த வங்கப்பிரிவினை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, பாகிரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இயற்கையாகவே ஓடும். அந்த நதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை 2ஆக பிரிக்கும். ஸோ அந்த பாகிரதி அப்படின்ற நதியை பேஸ் பண்ணி தான் இந்த வங்கப்பிரிவினை வந்து அமைந்திருக்கும். இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 2வது லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசனில் இருக்குது. ஸோ இது 10th புக்லையும் இருக்குது. ஆனால் 12th புக்கில் வங்கப்பிரிவினை அப்படின்றது வெல் டீட்டெயில்டாக இருக்கும். நன்றி.